Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 6th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 2.1ல 4th சம் பார்க்கலாம். ஸோ இந்த டேப்லெட் காலம் வந்து புக்கில் இருக்கும். இது நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம இந்த சம்ஸ்லாம் ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து எப்படி போட்டதுன்னா 13,000 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் இது எல்லாமே நமக்கு ஹையர் யூனிட்ஸ் வந்து கிலோமீட்டர். ஸோ இதை சென்டிமீட்டர் வந்து லோயர் யூனிட், அதுலேருந்து நம்ம மீட்டர் அப்புறம் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்க சின்ன யூனிட் வந்து எம்எம். ஸோ எம்எம்லேருந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மீட்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிலோமீட்டராக நம்ம மாற்றணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டிமீட்டராக தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், கீழே இருக்கா ஒரு ஃபார்முலா 1 cm is equal to 10 mm அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே நம்ம எம்எம்மை என்ன பண்ண போகிறோம், சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ 1 cm is equal to 10 mm. ஸோ அப்போ 1 mm is equal to 1/10 cm. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இதை வந்து எடுத்துருக்குறோம். ஏன்னா இங்கே ரிவர்ஸில் பண்ணுறோம், அப்போ நமக்கு டிவைடில் வரும். இப்போ இதிலிருந்து நமக்கு 13,000 mm ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், 1 mmக்கு 1/10 cm, 13,000 mmக்கு 13,000/10 cm. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஸோ 1300 cm. ஸோ 13,000 mm ஈக்குவல் டு 1300 cm. சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ரெண்டாவது மீட்டருக்கு போகலாம். மீட்டர், இப்போது மீட்டர் அண்ட் சென்டிமீட்டருடைய லிங்க் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 cm. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 cm. ஓகேவா? ஸோ இது நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம 1000, இப்போ 13,000 mm வந்து 1300 cm. அப்போது 1300 cm இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இதே நம்ம ரிவர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 1 cm இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஓகே, ஸோ அதனால் 1 cm இடத்துல நமக்கு 1300 cm இருக்குது. அப்போது 1300/100 மீட்டர். ஸோ மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 13 மீட்டர் கிடச்சிருது. 1300 cm இஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஓகேவா? இப்போ நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டாவது முடிச்சாச்சு. அடுத்தது கிலோமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், மூணாவது. ஸோ கிலோமீட்டருக்கும் இப்போ மீட்டருக்கும் உள்ள லிங்க் என்னென்னு பார்க்கலாம். அப்போது 1 km இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1 km ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ இங்கே நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம், மீட்டரை தான் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். அப்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம 13 மீட்டர் இருக்குது. ஸோ இப்போ 13/1000 கிலோமீட்டர். ஸோ இது நமக்கு இதுலேருந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சது. ஸோ இங்கே வந்து நமக்கு 13 மீட்டரான்னு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 3 கீழே டிவைடில் இருக்கும்போது 3 0 இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் 3 ஒரு டிஜிட்டு, 1 ரெண்டாவது டிஜிட்டு, மூணாவது நமக்கு டிஜிட் இல்லை. ஸோ மூணாவது டிஜிட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம 3 டிஜிட் வந்துருச்சு. பாயிண்ட் இங்கே வைக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லைல்ல, அப்போ நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ இப்போ நமக்கு கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ 13 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபைனலாக ஆன்சர் வந்து 13,000 mm ஈக்குவல் டு 1300 சென்டிமீட்டர். ஸோ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சென்டிமீட்டரில். ஸோ அந்த 1300 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 13 மீட்டர். ஸோ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தட் 13 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 0.013 கிலோமீட்டர். ஸோ இதான் ஃபுல் கன்வர்ஷன். எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஸ்மால் யூனிட் எம்எம்லேருந்து பிகர் யூனிட் கேஎம் வரைக்கும் நம்ம வந்து கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா 1க்கு 2 தடவை பாருங்கள் வீடியோவை, ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் சம் போடலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8257 ml அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், கிலோ லிட்டர் அண்ட் லிட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வால்யூம், இதில் தான் இருக்குது அந்த ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம
லிட்டருக்கும் எம்எல்க்கும் உள்ள இதை பார்க்கணும். சரியா? ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 1 liter is equal to 1000 ml. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நமக்கு எம்எல்லிருந்து லிட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1 ml is equal to 1/1000 லிட்டர். ஸோ இப்போ நமக்கு எத்தனை எம்எல் இருக்கீங்க? 8257 ml இருக்குது. ஸோ இந்த 8257 1000ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு லிட்டரில் கிடச்சிரும். ஸோ இங்கே கீழே டிவைட் இருந்துச்சுன்னா 3 digit 3 0 இருக்குது. அப்போ 3 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ 7 5 2 3 digit தள்ளி ஃப்ரண்ட்டில் பாயிண்ட் வச்சு ஆல்ரெடி நமக்கு 8ன்ற நம்பர் இருக்கனால 8. ஓகே, எழுதியாச்சு. இப்போ எல், அவ்வளோதான் லிட்டர். ஜஸ்ட் இப்போ நம்ம எம்எல்ஏ லிட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ 8257 ml இஸ் ஈக்குவல் டு 8.257 லிட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ கிலோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ 1 கிலோ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இப்போ நமக்கு இதில் லிட்டர்லேருந்து நமக்கு கிலோ லிட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 1 liter இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோ லிட்டர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 8.257 இதுதான் நமக்கு லிட்டரில் இருக்குது. ஸோ இதை நம்ம கிலோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 8.257/1000 கிலோ லிட்டர். ஸோ இப்போ கீழே வந்து நமக்கு 3 digit இருக்குது. அப்போ 3 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஆல்ரெடி பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே நம்ம நகட்டி முன்னாடி கொண்டு போகணும். ஸோ இப்போ ஆல்ரெடி 7 5 2க்கு முன்னாடி இங்கே இருக்குது பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம 8 விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு டிஜிட் இல்லை. ஸோ டிஜிட் இல்லாததுக்கு 2 0 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ 3 digit தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எப்போயுமே எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம 0 கொடுக்கணும். ஸோ 0 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிலோ லிட்டர். ஸோ இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. 8.257 லிட்டர். ஸோ இதை நம்ம கிலோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே கீழே எழுதலாம். ஸோ 8257 ml ஈக்குவல் டு 8.257 லிட்டர் which is equal to 0.008257 கிலோ லிட்டர். ஸோ இப்போ எம்எல்லேருந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிலோ லிட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் இது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.